பாருங்கள், பார்த்து வாய்க்காலில் விடவும் குளியில் பாருங்கள் எப்படி குளிக்குது பாருங்கள். நேரம் வரைக்கும் வேலை சரியாக போச்சு. அதனால் வாய்க்காலில் விட்டால் தான் அங்கே எப்படி விளையாடுது பாருங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்படி குளியில் பாருங்க ஓடுது, வெளியே போயிட்டு அப்படியே வரும். ஆற்றுக்கு அது கலைக்கு அது எப்படி கொலை ஆக்கிடுது அது என்ன. அது வாத்துக்கு அதை குளியில் விட்டுட்டு தண்ணி எடுத்து விட்டாச்சுன்னா நல்லா வரும், விவசாயத்துக்கு நல்ல உரம். ஒரு அரை மணி நேரமாச்சும் நல்லா அந்த தண்ணியில் குளிக்க விடணும். குளிக்க விட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இல்லை நல்லா குளிக்கலை போடுது. எப்படி சந்தோஷமாக விளையாடுது பாருங்க. அப்படி வாய்க்காலில் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் குளிக்க விட்டால் தான் அது கூட சந்தோஷமாக இருக்கும். வாத்து தண்ணியில் இருந்து வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும், உள்ளேயே அடைச்சி வச்சா நல்லா இருக்காது. வெளியில் பாருங்கள், அங்கே பாருங்க. இது எப்படி சந்தோஷம் விளையாட்டு. தண்ணி எப்படி நிரம்ப இருந்துச்சு வாய்க்காலில் விட்டதுனால அப்படியே எவ்வளோ அழகாக குளிக்குது பாரு. ஆமாம், வாத்து சுத்தத்தில் அதிகம்ல. எவ்வளோ அழகாக இப்படி அரை மணி நேரம் குளிக்க விட்டுன்னு வச்சுக்கோ. டெய்லி இப்படி குளிக்க விட்டால் தான் நம்மளுக்கு அந்த செடிகளுக்கு நல்ல உரம். அடாடா வாரு சந்தோஷத்தை பாரு, எப்படி குளிக்குது பாரு. அது தண்ணி எவ்வளோ நேரம் மாறிடுச்சு பாரு. சரி வாங்க உள்ளே போயிட்டு வருவோம்மா. இல்லை இருக்கட்டும், அந்த வாத்தை குளிக்க வச்சு உள்ளே போய் இறைய போட்டு வெளியே வரையலாம். பாருங்கள், குளிச்சுட்டு உள்ளே செட்டு உள்ளே வந்தவொடனே பண்ணை செட்டுக்குள்ளே வந்தவொடனே அது எவ்வளோ சந்தோஷம் இல்லை சிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது சிக்கு எடுத்து முடித்தா தான்
அந்த இறையை வந்து போட்டிருக்கேன், வந்து சாப்பிட வரும். ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க.